வணக்கம் தோட்டக்காதலர்களே, நமது பாரம்பரிய சரணாலயத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் செடிகளின் பராமரிப்பில் மிக முக்கியமான ஒன்றான உரங்களை பற்றி பேசப் போகிறோம். உங்கள் பூக்கள், காய்கறிகள் மற்றும் தாவரங்களுக்கு உரம் எவ்வாறு முக்கியம் என்பதை பற்றி இன்று விளக்கப் போகிறோம். செடிகளுக்கும் நம்மை போன்றே உணவு தேவைப்படுகின்றன. மண்ணில் இருந்து அவை ஊட்டச்சத்துக்களை பெறுகிறன. ஆனால் நீண்ட காலம் பயன்படுத்திய பின் அவை ஊட்டச்சத்துக்களை இழந்து விடுகின்றன. இங்கு உரங்கள் அவற்றின் ஊட்டச்சத்துக்களை மீண்டும் வழங்க உதவுகின்றன. இவை செடிகளின் வளர்ச்சிக்கான நைட்ரஜன், N, வேரின் வளர்ச்சிக்கான பாஸ்பரஸ், P மற்றும் உடலின் ஆரோக்கியத்திற்கான பொட்டாசியம், K ஆகிய 3 முக்கியத்துவம் வாய்ந்த ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது. இப்பொழுது உரங்கள் பற்றி பேசலாம். 2 முக்கிய வகைகள் உள்ளன: இயற்கை மற்றும் ரசாயன உரங்கள். இயற்கை உரங்கள் இயற்கையான பொருட்களால் தயாரிக்கப்படுகின்றன. இவை மண்ணுக்கு நன்மை தரும். ஆனால் ரசாயன உரங்கள் நமது செடிகளுக்கு விரைவான வளர்ச்சியை தருகின்றன. திரவ உரங்கள் பின்வரும் நீர் கலந்த உரங்கள் ஆகும். அவற்றை உங்கள் செடிகளுக்கு எளிதாக பயன்படுத்த முடியும். திண்ம உரங்கள் அவற்றை மண்ணில் பரப்பி பயன்படுத்த வேண்டும். உரத்தை எப்போது பயன்படுத்த வேண்டும் என்றால், மண் ஈரமான வேளையில் அதை பாவிக்க வேண்டும். மேலும் மிக அதிகமாக உரம் போடாதீர்கள், அது செடியின் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். பொதுவாக மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது 4 வாரங்களுக்கு ஒரு முறை உரத்தை பயன்படுத்துவது பரவலாக உள்ளது. உங்கள் செடிகளின் நிலையை பார்க்கவும். பூக்கும் செடிகளுக்கு பாஸ்பரஸ், P அதிகமான உரம் முக்கியம். இது பூக்கும் வாய்ப்பை அதிகரிக்கிறது. காய்கறிகள் மற்றும் மூலிகைகளுக்கான சரியான நைட்ரஜன் தேவை. வீட்டு தாவரங்களுக்கு நமது பாரம்பரிய சரணாலயத்தில் இருக்கும் திரவ உரங்கள் சிறந்த தேர்வு. அது உங்கள் வீட்டில் உள்ள செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கும். இப்போது செடிகளுக்கு உரங்கள் அவசியமானவை என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். உங்கள் செடிகளுக்கான சரியான உரம் தேர்வு செய்வதில் எவ்வாறு நம்முடைய உதவி தேவைப்படுகிறதோ, அதே போல நீங்கள் எப்போது சிக்கலான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறீர்களோ அப்போது பாரம்பரிய சரணாலயத்தில் உதவி பெற வருக. கருத்து பெட்டியில் உங்கள் கேள்விகளை பகிரவும். இதில் பயனுள்ள தகவல்கள் இருந்தால் இந்த காணொளியை லைக் செய்யவும். உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிரவும். மேலும் புதிய பல தகவல்களை அறிய நமது பாரம்பரிய சரணாலயம் சேனலை குழு சேரவும்.